பிச்சைக்காரி ராணியான கதையும் ராஜா பிச்சைக்காரனான கதையும் அதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ துரதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ விதியின் பரிசளிப்பு. ஐயோ, எவ்வளவோ ஆசை வைத்திருந்தேனே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பிரலாபித்து பயனில்லை. அப்படித்தான் ஆகும் என்று நீ ஜனிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது. ராமனையும் விதி ஆண்டது, சீதையையும் விதி ஆண்டது, காமனையும் விதி ஆண்டது, ரதியையும் விதி ஆண்டது. சோழ நாட்டுக் கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்திலே இருந்தது. கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது. பாண்டியன் நெடுஞ்செழியன் விதி ஒரு காற்சிலம்பில் அடங்கியிருந்தது. அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது. ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையிலே அடங்கியிருந்தது. நெப்போலியனின் விதி அவரது பேராசையிலே அடங்கியிருந்தது. காந்திஜியின் விதி கோட்சேயின் கைத்துப்பாக்கியில் அடங்கியிருந்தது. அடிமைகள் கிளர்ந்து எழுந்ததும் ஆதிக்க வெறியர்கள் விழுந்து துடித்ததும் காலமறிந்து கடவுள் விதித்த விதி. கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதிக்கிறான்? தங்கள் கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வி அடைவதைக் கண்டு சாக வேண்டும் என்றுதான். உண்மையான பக்தி உள்ள சிலருக்கு ஆண்டவன் ஏன் நீண்ட ஆயுளை தருகிறான்? தாங்கள் பக்தி செலுத்தியது நியாயமே என்று அவர்களும் அவர்களை பார்த்து பிறரும் உணர்வதற்காகத்தான். இறைவன் விதியை ஒரு வேடிக்கை கருவியாக வைத்திருக்கிறான். சக்தியும் சிவனும் பூமியில் பல வேடங்களில் பிறந்ததாக இந்துக் கதைகள் கூறுவது இறைவன் தானும் விதிக்கு ஆட்பட்டு அதன் சுவையை